நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நாம் யாவரும் அப்படியே எழுந்து நின்று ஞாயிறு ஆராதனை செய்திக்காக ஆண்டவரை நோக்கி நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றித்தார். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் திருச்சபையாய் தியானிக்கும்படியாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான தலைப்பு ஒப்புரவாக்கும் திருவிருந்து. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் 1 கொரிந்தியருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த திருவிருந்து என்கிற இந்த சப்ஜெக்ட் ஞானஸ்நானம் என்கிற அந்த சப்ஜெக்டை போல இன்று வரை மிகுந்த சர்ச்சைக்குள்ளாக இருக்கிற ஒரு வார்த்தை. ஏனால் ஒவ்வொரு திருச்சபையும் இந்த திருவிருந்து காரியங்களிலே வெவ்வேறு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே இந்த திருவிருந்தை குறித்த ஆழமான ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவிக்குரிய அனுபவங்களிலே, காரியங்களிலே ஆண்டவர் கற்றுத்தந்த ஆன்மீக விஷயங்களில் 2 பகுதி இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ரேமா லைவ் டிவி இந்த ஊழியங்களில் அதை ஒரு தனி நிகழ்ச்சியாகவே நடத்தலான்னு யோசிக்கிறேன். அகம்புறம் என்று உள்ளான ஒரு கருத்து, அதற்கு வெளியரங்கமான சில அடையாளங்களை ஆண்டவர் தருகிறார் ஒவ்வொரு காரியங்களுக்கும், திருவிருந்து உட்பட. உள்ளார்ந்த நோக்கம் வேற. அந்த உள்ளார்ந்த ஆன்மீக ஆவிக்குரிய உண்மையான அந்த காரியங்களுக்கு வெளியரங்கமான சில அடையாளங்களை, சில சடங்குகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சடங்குகளை பிடிச்சுக்கிறோம், அதை பிடிச்சி பயங்கரமாக அதை குறித்து வருடக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளார்ந்த காரியத்தை விட்டு இயேசு சொன்னார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதுதான் 10 கட்டளைகளிலேயே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கட்டளை. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ தேசத்தில் சௌக்கியமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகங்கிறது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த கமாண்டு. 10 கட்டளைகளிலே ஒன்று பிரதானமானது, நிபந்தனை உள்ள, வாக்குத்தத்தம் உள்ள ஒரு கட்டளை இது. ஆனால் நாள் அடைவிலே பழைய ஏற்பாட்டில் சொன்னார், வருஷங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டி புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே வரும் பொழுது அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் இது எப்படி மாற்றிட்டாங்க. கொர்பான் அப்படின்னு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்துட்டோம்னா அப்பா அம்மாவை கவனிக்க தேவையில்லை. அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டிய, கனம் பண்ண வேண்டியதுக்கு பதிலாக சர்ச்சில் கொண்டு போய் அந்த மத தலைவர்கள் கையில் காணிக்கை கொடுத்துட்டா போதும். இப்படி ஒரு வெளியரங்கமான காரியங்களை இவங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க, நோக்கத்தை விட்டுட்டாங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இது நிறைய இருக்கு ஆன்மீக விஷயங்களில், ஒவ்வொன்றாய் நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு திருவிருந்து, அதனுடைய ஆழ்ந்த நோக்கங்களை நம்ம பார்க்கணும்.
சில சபைகள் உபதேசமாகவே சொல்கிறாங்க, திருவிருந்து நீங்கள் நடத்தணும்னா மேல் வீட்டறையில், அதாவது ஒரு மாடியில் வச்சு தான் நீங்கள் அதை செய்யணும். ஏன்னா பைபிளில் மேல் வீட்டறையில் தானே ஆண்டவர் கொடுத்தாருன்னு இருக்கு. அதனால் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மாடி இருக்கிற மாதிரி, ஒன்று சர்ச்சில் மேலே மாடியை கட்டுங்க, இல்லையா ஒரு மாடி வீடை வாடகைக்கு எடுத்து அதில் திருவிருந்து மட்டுமா தான் அங்கே நடத்துங்க, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில சபையார் இருக்காங்க, சனிக்கிழமை முழுசும் ஆயத்தமாவாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைப்பாங்க, சுத்திகரிப்பு ப்ரேயர் வைப்பாங்க, அன்றைக்கி ராத்திரியெல்லாம் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறுகள் இருந்தால் ஒப்புரவாவாங்க, பாஸ்டரோட மனஸ்தாபம் இருந்தால் ஒப்புரவாவாங்க, அதையெல்லாம் எழும்பி அறிக்கை செய்வாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் திருவிருந்தில் பங்கெடுக்கணும். அந்த சனிக்கிழமை ஆயத்த கூட்டத்துக்கு வராத யாரும் அவங்களுடைய சபையில் திருவிருந்து எடுக்க முடியாது, மறுநாள் அனுமதி கிடையாது. இப்படி சில சட்டங்கள். இன்னும் ஒரு குரூப் மக்கள் இருக்காங்க, ஆண்டவர் காலை கழுவினார்ல, அதனால் ஒருவர் காலை ஒருவர் கழுவி அதுக்கு பிறகுதான் திருவிருந்து நாங்கள் தருவோம். இதுலேயும் இன்னும் ஒரு குரூப் இருக்காங்க, அது இரவு உணவு தானே, அதனால் திருவிருந்து ஆராதனை ராத்திரி தான் நடத்தணும். எவ்வளவு காரியங்கள் பாருங்கள் பிரதர். இது என்ன, ஆளாளுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்கிறது தான் தியாலஜியில் தவறாய் போய் விடுகிறது. அப்போ திருவிருந்து என்பதனுடைய ஆழ்ந்த நோக்கம், அதனுடைய முழு பகுதியும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அது எப்படி தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே ஆண்டவர் என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத விலாவாரியாக பவுலுங்க எழுதுகிறார். அதுக்கு ஒரு காமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. அந்த பாலைவனத்தில் 3 ஆண்டுகள் பவுல் ஊழியத்துக்காக ஆண்டவரோடு அவன் தனித்திருந்த அந்த 3 ஆண்டு காலத்தில் ஆண்டவர் பவுலுக்கு ஒரு திரைப்படம் காட்டுவது போல தரிசனத்தில் அன்றைக்கு என்ன நடந்தது என்பதை அப்படியே காட்டியிருக்கிறார். அதனால தான் அவ்வளவு தெளிவாக அன்னைக்கு என்ன நடந்ததோ, ஆண்டவர் மேல் வீட்டறையில் ராப்போஜனம் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது அன்றைக்கு என்ன நடந்ததோ அதை அப்படியே பவுல் வரி விடாமல் வார்த்தை விடாமல் பக்கத்திலிருந்து பார்த்தது போல இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இருக்கலாம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதும் சரி, ஒரிஜினலாக ஆண்டவர் லூக்காவிலையும் மத்தேயிலையும் இந்த ராப்போஜன அதை அனுஷ்டிக்க ஆண்டவர் துவக்கி வைத்த அந்த நாளிலும் சரி, தெளிவாய் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் இந்த ஒரே அப்பத்தில் இந்த ஒரே பாத்திரத்தில் பங்கெடுக்கிறபடியினால் அநேகராயிருக்கிற நீங்கள் ஒன்றாயிருக்கிறீர்கள் அல்லவா. தலைப்பே ஒப்புரவாக்கும் திருவிருந்து. சரி, ஆண்டவர் சொன்னார், அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து அதை சீசர் கைகளில் கொடுத்து வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய திருச்சரீரமாய் இருக்கிறது. அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து இதை வாங்கி அருந்துங்கள், இது உங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் சிந்தப்படக்கூடிய என்னுடைய திரு ரத்தம் என்று சொல்லி அதை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, தென்காசி பகுதியிலே இம்மானுவேல் சர்ச் என்று ஒரு சபை இருக்கிறது. இம்மானுவேல் மினிஸ்ட்ரீஸ்ங்கிறது இந்தியா முழுவதும் மருத்துவ துறையிலே சிறந்த ஒரு மிஷினரி ஊழியம். அது அப்படியே ஒரு பிரான்ச்சு சர்ச்சு இம்மானுவேல் சர்ச் தென்காசியில் இருக்கு. முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலே தான் அங்கே ஆராதனைகள் நடைபெறும். நிறைய பேர் வருவாங்க. அந்த ஆராதனையிலே அந்த சர்ச்சில் 2 முறை நான் பல வருடங்களுக்கு முன்பு நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். அப்போ நான் புளியரையிலே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும் பொழுது என்னை அந்த சர்ச்சுக்கு 2 முறை அழைத்திருக்கிறார்கள். அங்கே சண்டே சர்வீஸில் நான் பார்த்து வியந்த காரியம் 2 காரியம். ஒன்று, முதல் மணி அடித்து 2வது மணி அடிக்கும் 1/2 மணி நேரம் இடைவெளி.
நான் எப்போதுமே எந்த ஊழியத்துக்கும் மேக்சிமம் முதல் ஆளாக உள்ளே போயிடுவேன். லேட்டாக போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. முதலாம் மணி அடிக்கும் போயிடுச்சு. ஃபஸ்ட் பெல் அடித்த உடனே அரை மணி நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த சர்ச்சை சேர்ந்தவர்கள் வர்றாங்க. காரில் வர்றாங்க, பைக்கில் வர்றாங்க, நடந்து வர்றாங்க. எல்லோரும் வேகமாக வந்து சர்ச்சில் யாருக்குமே அங்கே சீட்லாம் இல்லை. பின்னால் வயசானவங்களுக்கு மட்டும் சேர். எல்லாம் கீழே முழங்கால் போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது மணி அடிக்குது. முதல் மணி அடித்த உடனே நானும் பாஸ்டரும் ஆல்டருக்கு வந்துட்டோம். 2 பேருமே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அரை மணி நேரம் ஜெபம், தனி ஜெபம், எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. 2வது மணி அடிக்கவும் கதவை அடைச்சிடுறாரு கோயில் விட்டியார். அதுக்கப்புறம் யாருக்கும் அந்த சர்ச்சில் இடம் கிடையாது. இன்றைக்கும் இருக்கிறது. 2வது மணி அடித்த பிறகு ஆராதனையும் ஆரம்பிக்குது. ஆராதனை ஆரம்பித்த பிறகு யாருமே உள்ளே வரவே, வெளியில் தான் நிற்கணும். லேட் கம்மர்ஸ் எல்லாம். அங்கே லேட் கம்மரே இல்லை, எல்லாருமே வந்துட்டாங்க. இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு பெரிய ஆச்சரியம். ஒழுங்கு இது கட்டாயம் தேவை. அடுத்து அந்த இம்மானுவேல் சர்ச்சில் எல்லா சண்டையும் ராப்போஜனத்தோடு தான் ஆரம்பிக்கும். திருவிருந்தோடு தான் சர்வீஸே ஆரம்பிக்கும். முதல்ல கொஞ்சம் நேரம் பாஸ்டர் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் சில வசனங்களை சொல்கிறாரு, அப்புறம் ஜெபம் நடத்துகிறார். எடுத்த உடனே ஜெபம் பண்ணி 2 பெரிய அப்பமாக சுடுறாங்க கோதுமை மாவில். அது அவங்களே தயார் பண்ணுறாங்க. நல்ல வட்டமாக பெருசாக இருக்குது. 2 அப்பம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு குரூப் இருக்காங்க. இங்கே உள்ள ஒருத்தருக்கு ஒரு அப்பத்தை கொடுத்துட்றாரு, இந்த பக்கம் உள்ளவங்க ஒரு அப்பம். அவங்கவுங்க ஒரு பீஸை பிச்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துடணும். அவங்க ஒரு பீஸை பிச்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட, இப்படியே அந்த அப்பம் ரவுண்ட்ஸில் வருது. அதன் பிறகு அதே போல் பாத்திரத்தில் திராட்சை ரசம் எடுத்து அதையும் ஜெபம் பண்ணி கொடுத்துட்றாங்க 2 பாத்திரத்தில். இங்கே உள்ளவங்க எல்லாம் இதை குடிச்சிட்டு அவங்க ஒரு சிப் குடிச்சிட்டு அப்படியே அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துடணும். இங்கேயும் அது சிம்பாலிக்கா. அன்னைக்கு அதை இரவு சாப்பாடாகவே சாப்பிட்டாங்க சீஷர்கள். இப்போ அப்படி இல்லை. சாப்பிட்றதுக்கு நமக்கு வீடுகள் இருக்கே, அதனால் வீடுகளில் சாப்பிட்றோம். இங்கே இந்த திருவிருந்தினுடைய அடையாளம். அது எதுக்கு? ஆண்டவர் சொன்னார், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காய் சிந்தப்பட போகிற என்னுடைய திரு ரத்தம். இதை வாங்கி அருந்துங்கள், இதை சாப்பிடுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த ராப்போஜன இந்த காரிய வெளியரங்கமான அடையாளம். அப்போ இதனுடைய உள்ளார்ந்தமான ஆவிக்குரிய காரியம் என்ன? ஆண்டவரை நினைவு கூறுதல் வேண்டும். அதனால தான் மாதத்தில் ஒரு நாள், நிறைய சபைகளில் மாதத்தில் ஒரு சண்டேயில் திருவிருந்து ஆராதனை, பிரெட் பிரேக்கிங் சர்வீஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதை ஒவ்வொரு விதமாக சிலர் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை அங்கே பைபிள். அதனால் சிலர் அந்த பிரெட்டு, அந்த திராட்சை ரசம், அது திராட்சை பழத்தை கடையில் வாங்கி அதை பிழிஞ்சி ஒரு வெள்ளை துணியில் வச்சு இருத்து அப்படியே ராவா அப்படி கொடுப்பாங்க. பழச்சாறு தான் அது, போதை ஊட்டப்பட்டது அல்ல. ஒயின் அப்படின்னு உடனே நம்ம ஆட்களுக்கு இந்த டாஸ்மாக் ஞாபகம் தான் வரும். இல்லை இல்லை, அதெல்லாம் வெறுமனே நேரடியான அந்த பழத்தினுடைய சாறு, ஜூஸ் தான். அதை கொடுக்குறாங்க. இது எதுக்கு? வெளியரங்கமாய் நாம் அதை ஒரு நாள் எடுத்துக்கிறோம். காரணம் என்னென்னா, ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்போ 3 காரியங்களை இந்த ஒப்புரவாக்கும் திருவிருந்து நம்ம கற்றுத்தருகிறார். அதனால தான் அவர் சொன்னார், இந்த ராப்போஜனத்தை எடுக்கும் முன்னாடி உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க. எந்த மனுஷனும் யாரா வேணாலும் இருக்கலாம், இந்த ராப்போஜனம் எடுக்கும் முன்னாடி நீங்கள் உங்களை சோதித்து பார்த்து, எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பங்கு பெற கடவுள் என்று ஆண்டவர் சொன்னார். 3 காரியங்கள் இருக்கிறது. இந்த 3 காரியங்களுக்கு நான் தகுதியோடு இருக்கிறேனா? அப்படி இல்லை என்றால்
ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். முதலாவது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நாம் எப்போதும் நினைவு கூறுகிறோம். சண்டே சர்வீஸ் டைமில் மட்டும்தான் ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். மற்ற 6 நாட்களும் ஆண்டவருக்கும் நமக்கும் சம்மந்தமில்லாதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, இரவு படுக்க போகிற முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, காலை எழுந்த உடனே ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அந்தந்த டைமில் மட்டும்தான் நிறைய பேர் ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். ஆனால் ஆண்டவரை எப்போதும் நாம் நினைவு கூற வேண்டும். இந்த பூமியில் வாழும் பொழுது இந்த உலகத்தின் அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம், இந்த உலகத்தின் அருவருப்பான காரியங்கள் நம்மை தொடாதிருக்க வேண்டுமானால், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால், அனுதினமும் சிலுவையில் நமக்காய் பாடுபட்ட இயேசு கிறிஸ்து அதை எப்போதும் நம்முடைய சிந்தனையிலே வைத்து நாம் அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால் என்ன பொருள்? ஆண்டவர் நமக்காய் பட்ட பாடுகள், தியாகத்தை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அபாத்திர தன்மைக்காய், நம்முடைய அருவருப்பான வாழ்க்கைக்காய் மனஸ்தாபப்பட்டு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் இந்த பந்தியிலே சேர தகுதி உள்ளவர்கள். இன்னைக்கு நிறைய சபைகளிலே ரட்சிப்பின் அனுபவமே இல்லாமல் இந்த ராப்போஜன பந்தியிலே பங்கெடுக்கிறார்கள். இன்னும் குடியிலிருந்து மனம் திரும்பல, இன்னும் விபச்சாரத்திலிருந்து மனம் திரும்பல, இன்னும் தனி மனித ஒழுக்கம் வரல. ஆனால் அந்த சபை சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் ராப்போஜனம் எடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். அது ரொம்ப டேஞ்சர். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் செய்த அந்த விசேஷித்த தியாகம், அதை நன்றி உணர்வோடு நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு எப்போதும் அவரை நம்ம தியானித்து கொண்டே இருக்கணும். எப்போதும் அவரை நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பாளையங்கோட்டை பகுதியிலே ஒரு அருமையான ஐயா, அவருக்கு நல்ல வயதாகிவிட்டது. அவர்கள் வாலிப வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவராய் வாழ்ந்து கொண்டிருந்தார். வறுமை, அவருடைய குடும்பத்தில், அவர் அரசாங்கத்தில் ஒரு வேலை பார்த்தாலும் சொற்ப சம்பளம், அந்த முழு குடும்பத்துக்கும் அவர் தான் சம்பாதிச்சு போடணும். மிக மிக ஏழ்மையான மனிதர். பேர் தான் கவர்மெண்ட்டில் வேலை, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறார். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஹைகிரவுண்டில் அவர் ஒரு வேலை, ஒரு டெக்னீஷியனாக வேலை செய்கிறார். அந்த நாட்களில் அவருக்கு ஒரு கோப்பை தான் அவர் வீட்டில் சாப்பாடு. எல்லாத்துக்கும் ஒரு கோப்பை உண்டு. அவருக்கு ஒரு வெள்ளை கலர் கோப்பை. அந்த கோப்பையிலே ரொம்ப வருஷம் சாப்பிட்டவர். அப்படியே அந்த கோப்பை தேஞ்சி அப்படியே ஓட்டை விழுந்து கஞ்சி ஊற்றுனா தண்ணி அப்படி ஓடும். மற்றவங்கெல்லாம் கோப்பையெல்லாம் மாற்றி அவர் சில இப்போ அவர் கொஞ்சம் பிள்ளைகள் வந்து இப்போ கல்யாணம் ஆகி இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார், நல்லா வந்துட்டார். ஆனால் அவர் இன்று வரை அந்த கோப்பையில் தான் கஞ்சி குடிப்பார். ஒரு நாள் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அவருக்கு மாத்திரம் அந்த கோப்பை. என்ன பிரதர் இன்னும் இந்த கோப்பையை வச்சு? பிரதர், என்னுடைய பழசை நான் மறக்கவே கூடாது. என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் மறந்துடவே கூடாது. ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் பிரதர். ஆண்டவர் என்னை இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதை நான் மறக்கவே கூடாதுன்னு அந்த பிளேட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். பொருளாதார ரீதியாக ஆண்டவர் எளிமையிலிருந்து ஓரளவு உயர்த்தி அதையே நினைவு கூறுகிறாங்களே 24 மணி நேரமும்.
ஆண்டவர் எனக்காய் பாடுபட்டு ரத்தம் சிந்தி ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்தாரே, அந்த ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா நான் என்கிற அந்த நினைவு, அவர் சிந்தின ரத்தம், அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, உளப்பட்ட நிலம் போல அவருடைய முதுகு மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. அதை ஒரு நாள் நம்ம மறந்து விடவே கூடாது. அதனால தான் அவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்கள் மட்டும்தான் இதில் பங்கெடுக்க முடியும். அவர்கள் மட்டும்தான் தன்னைத்தானே சோதித்து பார்க்க முடியும். அவர்கள் மட்டும்தான் இந்த தியாகத்தை அவர்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் பட்ட பாடுகளை உண்மையாகவே நேசிக்கிறவர்கள், அந்த பாடுகளை உணர்ந்து கொண்டவர்கள், ஐயோ நான் எவ்வளவு மோசமாக கிடந்தேன், என்னை இப்போ இவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சு என்னை வச்சிருக்கிறாரேங்கிற அந்த தாகம், அந்த அனுபவத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆகவே தான் நான் சொன்னேன், என்னை நினைவு கூறும்படி இது செய். ரெண்டாவது, மிக மேன்மையான ஒரு காரியத்தை சொன்னார். இந்த ஒரே அப்பத்தில் நீங்கள் புசித்து இந்த ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறபடியினால் எல்லாரும், நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் அல்லவா. ராப்போஜனம் எடுக்கிற அத்தனை பேரும் ஒரே சரீரம், ஒரே இரத்தத்தால் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள். தேங்க்யூ லார்ட். அவருடைய எலும்புகளோடு எலும்பாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் சாதி, இன, மதம் கடந்து அவருடைய இரத்தத்தினால் தாகம் தீர்க்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரு தகப்பன் பிள்ளைகளாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஜெபிக்கவும் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரே சரீரமாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், உனக்கு சகோதரன் யார், உனக்கு பிறன் யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம், எவன் தேவையோடு இருக்கிறானோ அவன் தான் எனக்கு பிறன். அதுக்கு ஒரு கதையவே ஆண்டவர் சொன்னார். எருசலேம்லேருந்து எரியோவுக்கு போன மனுஷன் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு தான் சொன்னார், உனக்கு எப்படி தோன்றுகிறது, உனக்கு பிறன் யார் அப்படின்னார். அவனுக்கு உதவி செய்தவன் தான் அவனுக்கு பிறன். அப்போ நமக்கு பிறன் யார்? தேவையோடு இருக்கிறவர்கள் தான் நமக்கு பிறர். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அடுத்து, யார் உன் சகோதரர்? ஒரு நாள் இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார். மக்கள் கூட்டமாக அந்த வீட்டை மொய்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இயேசுநாதர் இருந்தால் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும், அநேகர் சுகமடைந்து கொண்டே இருப்பார்கள். அதுக்காகவே அவர் வந்துட்டார்னா அவ்வளோ வீட்டை நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மரியாளும் ஆண்டவர் பிறந்த பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பயாலஜிக்கலாக பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தார்கள். அவர்களும் அங்கே பார்க்க வந்தார்கள். மூத்த சகோதரன் தானே ஒரு விதத்தில். ஆகவே பார்க்க வந்தாங்க. கூட்டமாக இருந்ததுனால ஒருத்தன் உள்ளே வந்து ஏசப்பாட்ட சொல்கிறான், ஆண்டவரே உம்மை பார்க்கும்படி உம்முடைய சகோதரர்களும் தாயாரும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், யார் என் சகோதரர், யார் என் சகோதரர்? இதோ தன் சீஷர்களுக்கு கை நீட்டி சொன்னார், இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் தாயுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். உனக்கு சகோதரன் யார்? உன்னோடு கூட திருவிருந்து எடுக்கிறான். யார் திருவிருந்து எடுக்க வேண்டும்? ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தின் பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவர்கள் மட்டும்தான் திருவிருந்து எடுக்கணும். எல்லாரும் எடுக்கக்கூடாது. அப்படி பைபிளில் போடலை. எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் மட்டும்தான் ராப்போஜனம் எடுக்க வேண்டும். அப்படி ராப்போஜனம் எடுக்கிறவர்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் சகோதரிகள்.
ஒரு தகப்பன் பிள்ளைகளாய் அவர்கள் ஒரே மாம்சமாய் இணைக்கப்படுகிறார்கள். ஆண்டவரோடு நாம் இணைக்கப்படுகிறோம். அவருடைய எலும்புகளோடு எலும்பாய், அவருடைய நரம்புகளோடு நரம்பாய், அவருடைய சதையோடு சதையாய், இரத்தத்தோடு இரத்தமாய் நாம் இணைக்கப்படுகிறோம். அநேகராய் இருக்கிற நாம் திருவிருந்து எடுக்கிறதுனாலே நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அந்த ஒரு சகோதர உணர்வோடு திருச்சபையிலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அத்தனை பேருமே ஒரு சகோதர உணர்வோடு இருப்பார்களானால் இந்த சபைக்கும் அந்த சபைக்கும் சண்டை வருவதற்கு வாய்ப்பில்லை. எங்க பாஸ்டர் உங்க பாஸ்டர் அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மூன்றாவதாக இறுதியாக இந்த திருவிருந்து நம்ம கற்றுத்தருகிற மூன்றாவது காரியம், முதலாவது இந்த திருவிருந்து நம்மை ஆண்டவரோடு ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு தருகிறது. இரண்டாவது, அநேகராய் இருக்கிற நாம் ஒன்றாய் இருக்கிறோம், அவரை நினைவு கூறுகிறோம். மூன்றாவதாக, அவருடைய இரத்தத்தினால தாகம் தீர்க்கப்பட்ட ஒவ்வொருவரும் இன்னும் இன்னும் அறியாத கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த இயேசுவின் அன்பை நாம் சொல்வதற்காக திருவிருந்திலே பங்கெடுக்கிறோம். இனி ஒப்புரவாக்க வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்திலே சிந்தின அந்த இரத்தத்தினால தான் பகையாய் நின்ற இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார். அந்த இரத்தத்தினால தான் நம்ம ஒரே மனிதர்களாய் மாற்றப்பட்டோம். இன்று அந்த இரத்தத்தினால தாகம் தீர்க்கப்பட்ட ஒவ்வொருவரும் அடுத்த மாதம் திருவிருந்து ஆராதனைக்கு வருவதற்குள்ளாக நாம் எத்தனை பேருக்கு இந்த அன்பை சொல்லி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவருடைய தியாகத்தை சொல்லி இருக்கிறோம், அன்பை சொல்லி இருக்கிறோம். அது நம்முடைய வேலை. அப்படி நாம் மற்றவர்களுக்கு இந்த காரியங்களை ஷேர் பண்ணும் பொழுது சிலர் அவரை நம்பி உள்ள வரலாம். அவர்களை கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாக்கி விட வேண்டும். தான் நம்முடைய வேலை. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவன் என்று சொன்னீங்களே, ஒப்புரவாக்கும் இந்த திருவிருந்தின் 3 மகத்தான சத்தியங்களை கற்றுத்தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீர். அநேகராய் இருக்கிற நாம் அவருடைய எலும்புகளுக்கோடு எலும்பாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளாய் மாறி இருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த அன்பை இன்னும் புரிந்து கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தியை சுமந்து செல்ல வேண்டும். அவர்களையும் ஆண்டவருடைய தியாகத்தோடு இரத்தத்தோடு ஒப்புரவாக்க வேண்டும். இந்த திருவிருந்து ஆராதனை என்பது மிகுந்த ஆழ்ந்த அர்த்தமுடையது. ஏதோ வெளியரங்க சடங்காச்சாரங்களை நம்ம நேர்த்தியாய் செய்வதினால் சரியாய் எல்லாம் பண்ணுகிறோம் என்று பொருள் அல்ல. இதனுடைய உண்மையான உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்வோமா? முதலாவது, ஆண்டவரே, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். உலகத்தின் ஆசாபாச இச்சைகளிலிருந்து எனக்கு ஒரு நிரந்தர விடுதலை ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேனா? அவனுடைய ராப்போஜத்திலே பங்கெடுக்க நான் பாத்திரனாய் இருக்கிறேனா? ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேனா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
இப்பொழுது ஆண்டவரே, உடைய இரத்தத்தாலும் உடைய மாம்சத்தாலும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அவருடைய சரீரங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த சரீரங்களிலே காணப்படுகிற எல்லா பலவீனங்கள், வியாதிகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் விலகட்டும். ஆண்டவரே, உடைய இரத்தம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே வரும்பொழுது எலும்புகளுக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும், நரம்புகளுக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும், சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாகட்டும். தேவையில்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.